நபியே, ஒரு நாளில் அல்லாஹ் தன் தூதர்களை ஒன்று சேர்த்து, நீங்கள் எனது தூதை மக்களிடம் எடுத்துரைத்த சமயத்தில் அவர்கள் உங்களுக்கு என்ன பதில் கூறினார்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நாங்கள் உயிருடன் இருந்தவரை அவர்களுடைய வெளிக்கோலத்தையே நாங்கள் அறிவோம். அதற்கு மாறாக உள்ளத்தில் உள்ளதையோ நாங்கள் இறந்த பின் அவர்கள் செய்ததையோ நாங்கள் அறிய மாட்டோம். நிச்சயமாக நீதான் மறைவான அனைத்தையும் நன்கறிந்தவன் என்று கூறுவார்கள். பிறகு அல்லாஹ் ஈசாவை நோக்கி கூறுவான், மரியமுடைய மகன் ஈசாவே, உன் மீது உமது தாய் மீதும் நான் புரிந்துள்ள என் அருளை நினைத்து பார்ப்பீராக. பரிசுத்த ஆத்மாவை கொண்டு உமக்கு உதவி புரிந்து உமது தாயின் பரிசுத்த தன்மையை பற்றி நீ தொட்டில் குழந்தையாக இருந்த சமயத்திலும் உமது தீர்க்க தரிசனத்தை பற்றி வாலிபத்திலும் உம்மை பேச செய்ததையும் நினைத்து பார்ப்பீராக. வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் நான் உமக்கு கற்பித்ததையும் நினைத்து பார்ப்பீராக. மேலும் நீர் என் கட்டளைப்படி களிமண்ணால் பறவையின் உருவத்தை போல் செய்து அதில் நீர் ஊதிய சமயத்தில் அது என் கட்டளையை கொண்டு பறவையாக மாறியதையும் பிறவி குருடனையும் வெண்குஷ்ட ரோகியையும் என் உதவியினால் நீர் சுகமாக்கியதையும் நினைத்து பார்ப்பீராக. நீர் என் அருளை கொண்டு மரணித்தவர்களை கல்லறையிலிருந்து உயிர் கொடுத்து புறப்பட செய்ததையும் நினைத்து பார்ப்பீராக. இஸ்ராயேலின் சந்ததிகளிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்த போது அவர்கள் நிராகரித்தவர்கள், நிச்சயமாக இது சந்தேகமற்ற சூனியத்தை தவிர வேறல்ல என்று கூறியதுடன் உமக்கு தீங்கிழைக்க முயற்சித்த சமயத்தில் அவர்கள்